Daily. Taste the Daily. தமிழக முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன், பெண்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள். பெண்கள் என்று பாதுகாப்பாக இல்லை. இதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றோம், அதுக்கப்புறம் அதை கொண்டு போறோம். நிர்பயா பங்கு நிதியை கூட சரியா பயன்படுத்தல. ஆக எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால தமிழக முதலமைச்சரிடம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல டங்ஸ்டன் தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் சொல்லிவிட்டார். 11 மாசம் சும்மா இருந்துட்டு டெண்டருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு திமுக அரசு அதை எதிர்ப்பதை போல போராடுகிறார்கள். அதனால இன்னைக்கு மத்திய அரசு மக்களுக்கான அரசு. இன்னைக்கு கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கேன், 7000 கோடிக்கு மேல தமிழக அரசிற்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தமிழக அரசு இன்னைக்கு பொங்கல் பரிசுங்க ஒரு 1000 ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன? ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா, அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு 1000 ரூபாயை கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க, அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. கல்வி அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட நிதியே இல்லை, உங்ககிட்ட எல்லா நிதியும் இருக்கு, கார் ரேஸ் செய்யறதுக்கு நிதி இருக்குது, நீங்க வெளிநாடு போறதுக்கு நிதி இருக்குது, ஆனா தாய்மார்களுக்கு கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு. இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை, பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே இருந்தா மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும்? ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். சொல்லல, அந்த பெண் பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழுலையும் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போறேன், சார்ட்ட போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், எந்த பகுதியை சார்ந்தவர், அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர், சார் யார் சார் யார் சார் யார், நீ யார் நீ யார் நீ யார் கேட்கும்போது சார் யார் சார் யார் சார் யார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது. அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும். இல்ல ஏற்கனவே கூட்டணி கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கண்டம் வரும். கூட்டணி கட்சிகளினால் கண்டனத்தினால் கண்டம் வரும். அதனால 2026 நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள், காங்கிரஸ் பொறுத்து 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 பொங்கி எழு இந்த மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். அண்ணன் வேல்முருகன் போன்றவர்களும் தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். அதனால் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சிகள். நீங்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலுக்கு அவ்வளவு எளிதான வெற்றியாக இருக்காது என்பது எனது கருத்து. இல்ல நான் ஒண்ணு எல்லா அமைச்சர்களும் சரி, உதயநிதி போன்றவர்களும் சரி, ரொம்ப கவர்னர்ன்றது ஒரு உயர் பதவி. கான்ஸ்டிடியூஷன், நீங்க அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனா அம்பேத்கரை மதிக்காத காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்காதவர்கள், கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருக்கிற கவர்னரை மதிக்காமல் இருப்பது நல்லதல்ல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னா நாங்க உங்களை அப்படி கிழிச்சிருவோம் இப்படி கிழிச்சிருவோம், என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இப்ப இதுல இருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும், உதயநிதி அவரு போடுவாரு, வேற யாரும் கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவாரு. ஆனா இவரு அப்ப உதயநிதி, இப்போ நான் பார்த்தேன் ஒண்ணுல உங்க பத்திரிகை சகோதரர்கள்லாம் சீமானை பத்தி ஒரு கருத்து கேக்குறீங்க, பெரியாரை பத்தி ஓடுறாரு. அப்போ அவரு கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால இவரெல்லாம் சொல்லி கவர்னரோட மாண்பு கெடுக்க முடியுமா? இல்ல, வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனது கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.